friends, today's special Kerepek Bayam, அதாவது crispy Spanish. இது வந்து நம்ம ஸ்நாக்காகவும் சாப்பிடலாம், சைட் டிஷ்ஷாகவும் வச்சுக்கலாம், ஒரு குக்கீஸாக கூட ஒரு பெருநாள் காலத்தில் நம்ம வச்சு சாப்பிடலாம். சரிங்களா? அது எப்படி செய்துன்னு பார்க்கலாமா? வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். தேவையான பொருட்கள்: 1 கப் அரிசி மாவு எடுத்துங்க, 2 டேபிள் ஸ்பூன் தப்பியோக்கா மாவு, அதாவது கிழங்கு மாவு, 15லேருந்து 20 பயம் லீஃப் எடுத்தீங்க, அனியன் பவுடர் 1/2 டீஸ்பூன், garlic powder 1 டீஸ்பூன், coriander powder 1 டீஸ்பூன், salt உப்பு வந்து 1 டீஸ்பூன், தேவைப்பட்டால் தண்ணி ஊற்றி நல்லா ஒரு பட்டராக கலக்கி எடுத்தீங்க. நல்லா மிக்ஸ் பண்ணிங்க. தண்ணி கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி மிக்ஸ் பண்ணிங்க, அதில் பதம் வர வரைக்கும். ரொம்ப ஒட்டிரி இல்லாமல் திக்காக இருக்கணும், இலையில் பட்டோன்னா அது ஒட்டிகிட்டு இருக்கிற மாதிரி. ஓரளவுக்கு திக்கான பதம் கிடச்சிருச்சு. இப்போ நம்ம என்ன செய்வோம், ஒரு இலையை போட்டு டெஸ்ட் பண்ணி பார்க்கலாம். ஒரு இலையை எடுத்து இந்த மாதிரி போட்டு எடுக்கிறப்ப இந்த இலையில வந்து நல்லா இந்த மாதிரி ஒட்டி இருக்கணும். ஸோ அந்த மாவு பிடிச்சிருக்கணும். இப்போ ரெடி ஆயிடுச்சு பட்டர். பொரிக்கிறதுக்கு பயம் லீஃப் வந்து எடுத்துச்சிங்க. இப்போ நம்ம சமைக்கலாம். ஒரு பாத்திரத்தை எடுத்துச்சிங்க, அதில் நம்ம எண்ணெய் ஊற்றிக்கலாம். பொரிக்கிறதுக்கு தேவையான அளவு எண்ணெய் கொஞ்சம் கூடுதலாகவே ஊற்றிக்குவோம், ஏன்னா இது வந்து நம்ம டீப் ஃப்ரை தான் பண்ணுறோம். எண்ணெய் சூடாகிடுச்சு. இப்போ இந்த நேரம் செய்கிறோம், நம்ம எடுத்து வச்சுருந்த அந்த மாவில் இலையை போட்டு எடுத்து ஒன்று ஒன்றா நம்ம ஃப்ரை பண்ணுறோம். நான் அப்புறம் காட்டுறேன், நான் எப்படி போட்டு எடுக்கிறேன்னு அப்புறம் காட்டுறேன். ஸோ ஒன்று ஒன்றா நம்ம அந்த இலையை எடுத்து பயாம் லீஃப் எடுத்து பட்டரில் நல்லா நினச்சி, ஸோ இந்த மாதிரி ஒன்றுனா நம்ம போட்டு எடுக்கணும் எண்ணெயில். ஒவ்வொரு இலையாக நம்ம டீப் பண்ணி பட்டரில் போடுறப்ப நம்ம அடுத்த இலையை நம்ம செக் பண்ணிகிட்டு இருக்கணும், வெதை அது வந்துருச்சு இல்லையான்னு. நெக்ஸ்ட் இலை வந்து நல்லா ப்ரௌன் கலராக மாறிடுச்சுனாக்கா, கிறிஸ்பி ஆச்சுன்னா நீங்கள் எடுத்துடலாம். நிறம் மாறிடுச்சுன்னா ஸோ இது நல்லா கிறிஸ்பியாக இருக்கும். ஒரு பாட்டில் கண்டெய்னர் பிளாஸ்டிக் கண்டெய்னர் போட்டு விற்கலாம். குக்கீஸ் நீங்கள் எப்படி செய்கிறீங்களோ அதே மாதிரி தான் இது. ஸோ இது ஒன் ஆஃப் த குக்கீஸ் தான், பயம் குக்கீஸ். இந்த பலகாரம் ரொம்ப பேர் செய்ய மாட்டாங்க, விட்டு போன பலகாரம். அதனால தான் வந்து நான் ரெக்கார்ட் பண்ணுறதுக்காக இந்த வீடியோ நான் செஞ்சுருக்கேன். நம்ம ஒரு இலையாக போட்டு பொரிச்சு எடுத்து விற்போம். நல்லா அழகாக வருது, நல்லா தாங்கும். இந்த இலை வந்து நீங்கள் எடுத்து பொரிச்சு வச்சு இந்த கிறிஸ்பி வந்து நல்லா தாங்கும். நீங்கள் சாப்பிட்றப்ப அப்படி கிரான்ச்சியாக இருக்கும். பாயம் இலை, அதாவது இது வந்து தண்டிக்கீரை தமிழில் சொல்லுவோம், மலையில் வந்து பாயம் சொல்லுவோம். ஸோ ஸ்பீனிஷ் இலை வந்து ரொம்ப நல்லது உடம்புக்கு. ரொம்ப எதுக்கு நல்லதுனாக்கா, கண் பார்வைக்கு ரொம்ப நல்லது. அதுவும் இல்லாமல் நரம்பு சம்மந்தப்பட்டது இதாக இருந்தாக்கா அது வந்து நல்லா இம்ப்ரூவ் பண்ணும். அப்புறம் நம்மளோட மசில் வந்து நல்லா ஸ்ட்ரைட்டன் பண்ணும், நேராக்கும். அதுவும் இல்லாமல் நம்மளோட ப்ளட் ப்ரெஷர் அந்த மாதிரி இருக்குல்ல, ஸோ அது வந்து நார்மலாக வச்சுருக்கோம், மெயின்டைன் பண்ணோம். ஸோ இது வந்து நம்ம டைஜஷனுக்கும் ரொம்ப நல்லது. ஸோ நம்ம இதை விட்டு போகாத படிக்கு இந்த வாரத்தில் ஒரு நாளாவது ஸோ ஏதாவது ஒரு வகையில் வந்து இந்த பயம் வந்து, அதாவது கருவேக்கீரையை வந்து நம்ம சமைச்சு குடும்பத்தில் சாப்பிட்றது ரொம்ப நல்லது. நம்ம எப்படி டிப் பண்ணால், அந்த இலையை ஒரு இடத்துல எடுத்து போட்டு பயம் லீஃபை இந்த மாதிரி எடுத்திங்கனாக்கா இலையில் மாவு ஓட்டி இருக்கு பாருங்களேன், அதே மாதிரி அந்த புறமும் எடுத்து போட்டு டபுள் சைடில் வந்து நல்லா மாவு நனைஞ்சிருக்கணும், அந்த பட்டர் நனைஞ்சிருக்கணும். எடுத்து அப்படியே சட்டியில் போடணும். சரிங்களா? ஸோ அதே மாதிரி ஒவ்வொரு இலையும் நம்ம போட்டு நம்ம பொரிச்சு எடுக்கிறோம். உங்களுக்கு விளங்கியிருக்குன்னு நினைக்கிறேன். ஓகே, பாருங்களேன், மறுபடியும் காட்டுறேன்.
ஸோ ஒரு இலையை போடுறோம், அது ஒட்டிருக்கு பாருங்களேன். திருப்பி அந்த இன்னொரு சைட் வந்தால் போட்டு இது மாதிரி டீப் பண்ணுறோம். ஸோ நல்லா அந்த மாவு நனைஞ்சிருக்கு பாருங்களேன். இதை எடுத்து அப்படியே நம்ம எண்ணெய் சூடான எண்ணெயில் பாத்திரத்தில் நம்ம போடுறோம். போடுறப்ப என்னாவது நல்லா அது பொரிஞ்சியே வருது. சரிங்களா? நீங்கள் போகிற டைமில் ஒன்று இதுவும் டக்குன்னு நல்லா நிறம் மாறிடுது, குக் ஆகிடுது. ஸோ இது வந்து நீங்கள் ஈஸியாகவே செய்யலாம் வீட்டில். சரிங்களா? அவ்வளோதான், நம்மளோட ஸ்பினிஷ் குக்கீஸ் இஸ் ரெடி. இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுனாக்கா மறவாமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பெல் பட்டன் அமுத்துங்க, லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, அண்ட் யுவர் ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். காட் பிளஸ் யூ ஆல். டேக் கேர். ஹாப்பி குக்கிங். ஸ்டே ஹோம். Drop it.